உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஏன் கேக்குறீங்க? சும்மா நாலேஜ் வளர்த்துக்கு தான். பிரியா. பேரை பாரு, பிரியா கொரியான்னு. உங்க பேர் எவ்வளவு மங்களகரமா இருக்கு, வசந்தின்னு. உங்களை மாதிரி கடைக்கு போயில பழம் வேணும் அப்படின்னு. ஒன்னா வேணுமா சீப்பா வேணுமா? ஒண்ணு வேணும் ஆனா சீப்பா வேணும். அதே ஒரு பழம் வேணும், அது சீப்பா வேணும், அதுல எப்படி இருப்பாரு. சரி அது என்னது? கொய்யாப்பழம் நல்லா இருக்குமா? சரி ஒரு கொய்யாப்பழம் ஒரு 2 கிலோ கொடுங்க. நல்லா இருக்குமா? இனிக்குமா? இனிக்குமியா? புளிச்சுச்சுன்னா காசே வேணாம். அப்ப புளிக்கிற பழமா ஒரு 2 கிலோ கொடுங்க இருக்கான். எப்படிலாம் குறு குறு பார்வை. என்னது கையில? இது பொம்மை மொபைல். ஐயா, யாருக்கு மெசேஜ் அனுப்புற கச்சாமா? அது பொம்மை மொபைல்னு சொல்லிட்டல. பொம்மை மொபைல்ல என்னவோ மும்மரமா அனுப்பிங்க, அதான் கேட்டேன். ஒரு நாள் தங்கம், எனக்கு ஒரு டவுட். என்ன? ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன தங்க வித்தியாசம்? சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டா, நான் சமைக்கணும்னு நினைக்கிற பத்தியா அது ஆசை, நான் சமைச்சதே டேஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா அது பேராசை. இனிமே ஆதினி, டீச்சர் கிட்ட என்ன சொன்ன? ஸ்கூல்ல குட் டச் பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. யாராச்சும் இங்க அங்கன்னு தொட்டா உடனே அம்மா கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்க தொட்டதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்ற மாதிரி பேட் டச் பண்றதே தப்புன்னு பாய்ஸ்க்கு சொல்லி தரணும்ல. இத கேட்டதுக்கு தான் டீச்சர் என்ன திட்டினாங்க. ஹலோ மேம், ஆதினி தப்பா எதுவுமே கேட்கலையே, சரியா தானே கேட்டிருக்கா. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அவங்க உலகத்துக்குள்ள போய் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா மேம்? வைக்கிறேன் மேம். சாரி மேடம். உனக்கு இந்த உப்புமாவை தவிர வர டிஃபனே செய்ய தெரியாதா? ஏன் தெரியாது? இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஊத்தப்பம், வெண்பொங்கல், அடை, குழிப்பணியாரம், குழா புட்டு எல்லாம் செய்ய தெரியும். ஒவ்வொன்றிலையும் 4-5 வெரைட்டி தெரியும். 4-5 வெரைட்டியா? இட்லியில மட்டும் பேபி இட்லி, ஜூனியர் இட்லி, சீனியர் இட்லி, குஷ்பு இட்லி, சேமியா இட்லி, ரவை இட்லி, லேட்டஸ்டா பிரபுதேவா இட்லி கூட தெரியும். பிரபுதேவா இட்லியா? கொஞ்சம் மைதா மாவு கலந்து செய்யறது, எப்படி வேணாலும் வளைக்கலாம். இதெல்லாம் நீ எப்ப செய்ய கத்துக்கிட்ட? நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை? இந்த 7 வருஷத்துல எல்லா ஐட்டமும் கத்துக்கிட்டேன். நேரமணி, இந்த மாதிரி ஐட்டத்துல ஏதாவது ஒண்ணே டெய்லி செஞ்சு அசத்தலாம்ல? அசத்தலாம் தான், ஆனா 4 நாளைக்கு ஒழுங்கா சாப்பிடுவீங்க. 5ஆவது நாள் அதுலயும் குறை தான் சொல்ல போறீங்க. குறை சொல்றதுக்கு உப்புமா போதும். சாப்பிடுங்க.